வணக்கம். நிறைய பேர் குளிர் நேரத்தில் நிறைய முடி உதிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. குளிர் நேரத்தில் நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருந்தால் கட்டாயம் முடி உதிரும். சரி, அப்படின்னா எப்படி இந்த குளிரில் குளிக்கிறது, தலைக்கு ஊற்றுறது, ரொம்ப குளிருமே அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க சுடு தண்ணியில் தலைக்கு குளிக்கலாம். சுடு தண்ணியில் தலைக்கு குளித்தா முடி உதிராதா அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த கேள்வி, நம்முடைய குந்தளம் எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு சுடு தண்ணியில் குளித்தாலும் முடி உதிராது. கட்டாயம் தினமும் தலைக்கு குளிங்க. வாரத்துக்கு 3 நாள் குந்தளம் எண்ணெய் தேய்த்து தலை அலசி குளிங்க. மற்ற நாட்களில் தினமும் தலைக்கு குளிங்க. தினமும் தலைக்கு குளிக்கலை அப்படின்னா உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாகி கண்டிப்பாக முடி உதிர்வு இருக்கும். குளிர் நேரத்துலேயும் உடம்புல உஷ்ணம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் வெளியே தான் குளிர். நம்முடைய உடம்புக்குள்ளே எப்போவுமே ஒரு உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக நிறைய தண்ணீர் குடிங்க. கூடவே நல்ல தலை குளிர குளிங்க. அதனால் குளிக்கிறதுனால உங்களுக்கு சளி பிடிக்கவோ இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு வரவோ செய்யும். நல்லா குளிங்க. பச்சை தண்ணியில் குளிக்க முடியாதவங்க சுடு தண்ணியில் குளிங்க. சுடு தண்ணியில் குளிக்கிறதுக்கும் நம்முடைய குந்தளம் ஹெர்பல் ஹேர் ஆயில் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஒரு முடி கூட உதிராது. குளிர்கால முடி உதிர்வை தவிர்க்கிறதுக்கு தினமும் குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது குந்தளம் ஆயில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த ஆயில் தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.